இந்த இடத்துல என்னன்னா கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நான் இன்னைக்கு சொன்னது போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேருக்கு இருக்கிற ஒரே வல்லமை தான். ஸோ கர்த்தரோட ஆவி தான் ஆவியானவர். ஸோ அவங்க வேறு வேறு இல்லைன்னும். ஆனால் வேறு வேறு இல்லைன்னா அப்போ எப்படி நீங்கள் வேற இதுவாக இருக்குன்னு சொல்றீங்களா? இப்போ ஒரு அப்பா மகன்னாக்க அப்பாக்குரியது எல்லாமே மகனுக்குரியது, மகனுக்குரியது எல்லாமே அவனோட மகனுக்கு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ பிதாவுடையது எல்லாமே இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எல்லாமே ஆவியானவரது, ஆவியானவரது எல்லாமே தேவனுடையது. இதே தாங்க. ஸோ இந்த இடத்துல கர்த்தரே ஆவியானவருங்க. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அது நீங்கள் நம்பரிச்சு என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆவியானவரை நோக்கி நேற்றுக்கு ஜபிச்சோம் இல்லையா, அபிஷேகம் பெற்றுக்கொண்டோம் இல்லையா, அபிஷேகத்தை புதுப்பித்து கொண்டோம் இல்லையா, ஆவியானவரே உங்கள் வல்லமையினால் என்னோட எல்லா அடிமைத்தனத்திலேருந்து எல்லா நுகங்கள்லேருந்து என்னை விடுதலையாக்குங்கன்னு சொல்லிச்சு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எதுலேருந்து விடுதலை உண்டு? பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும்